நம்ம வாட்டர் டிபார்ட்மெண்ட் மேடம் சங்கவி மேடம் வந்து கொஞ்சம் ஆல்கலைன் வாட்டரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆல்கலைன் வாட்டர்னா வந்து பியூர் சுத்தமான தண்ணி, அதுல வந்து சால்ட்டி மற்ற இதுகள்லாம் இருக்காது. நீங்க வேற பிஸ்லரி வாட்டர் எடுத்தீங்கன்னா கூட அதுல எவ்வளவு அழுக்கு இருக்குது, எவ்வளவு அதுல ஹெல்த் இஷ்யூ எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க பாத்துக்கிறோம். ஆனா ஆல்கலைன் வந்து சாதாரணமான தண்ணியில அது நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதாவது இன்னொன்னு அது அது வேஸ்ட் வாட்டரை வந்து நம்ம புண்ணுங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஆமா அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. இது வந்து நான் குடிச்சிருந்தாக்கா அன்னைக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்குது, மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் நல்லா இருக்குது, அது எனக்கு ஹெல்த்தியா தோணுது. அதனால ஐ லவ் திஸ் ஆக்சிஜன் வாட்டர் மிஷின். ரெண்டாவது ஸ்டீம் வந்து ரொம்ப சரியான மிஷின். அது ஸ்டீம் வந்து நான் இப்போ ரெகுலரா எடுத்துக்கிறேன். அது உள்ள போய் ஒரு 3/4 மணி நேரம் உட்காந்து வேர்த்து கொட்டிட்டு அப்படின்னு வெளியே வந்தா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் ஆயிடுது. ஒருவேளை கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஃபேமஸா பண்ணி விட்டுறாங்க. இல்ல ஸ்டீம் வந்து ஒன் ஆஃப் த எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட் செராக்கர். எப்படி சொன்னாக்கா கொரோனா டைம்ல வந்து பல உயிர்களை காப்பாத்தின அது மிஷின். அது கொரோனா டைம்ல வந்து 400 பேருக்கு வந்துச்சு எங்களுக்கு. அந்த சமயத்துல வந்து நாங்க எல்லாருமே ஸ்டீம் கொடுத்து காப்பாத்துறோம். இல்லைன்னாக்கா நம்ம காப்பாத்திக்க முடியாது. கிட்ட ஒரு அப்படி பார்த்து தப்பிச்சு கூட ஒரு 7 பேர் செத்துட்டாங்க. ஆனா மீதி நம்ம 400 பேருக்கு மேல காப்பாத்திட்டோமே. அதனால வந்து என் குடும்பத்துக்கே அட்டாக் ஆச்சு. எனக்கு மட்டும் அட்டாக் ஆகல, அது எனக்கு விட்டு வச்சு போயிடுச்சு. அது என்னன்னு தெரியாது. கொரோனா என்ன பார்த்து பயந்து போயிடுச்சு நினைக்கிறேன். எல்லாரும் வேக்சினேஷன் இன்ஜெக்ஷன் நான் எடுக்கல. அது மாதிரி கடவுளோட தயவுன்னு தான் சொல்ல முடியும். அந்த கொரோனா டைம்ல நாங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது செராக்கர் வந்து முன்னாடி நின்று எங்களுக்கு தேவையான மிஷின் 20-30 மிஷின் ஸ்டீம் மிஷின் போட்டு எல்லாரும் லைனா உட்கார வச்சு சில பேர் சுட்டுக்குனாங்க. அந்த பைப் பிடிச்சிக்கும் ஆகுது தெரியாது மனநோயாளிக்கு தானே. ஆனா அத்தனையும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப கூட நம்மளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் எதனா ப்ராப்ளம் இருக்கும்போது ஸ்டீம் நம்ம இழுத்தோம்னாக்கா ரொம்ப பெரிய பெனிஃபிட், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். எனக்கு ரொம்ப ஆபத்துக்கு உதவின ஒரு பொருள்னா ஸ்டீம் தான் சொல்ல முடியும். அதனால இதுவும் அவுட்லெட் வாட்டர், பியூட்டி வாட்டர். ஆமா, அந்த பியூட்டி வாட்டர் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டீம்குள்ள ஊத்தி என்ன பண்ணுவோம்னா தெரப்பி வந்து கொடுப்போம். ஹோல் பாடி ஸ்டீமிங் எடுக்கும்போது இன்னும் பெட்டர் ரிசல்ட் ஆகுது. அப்ப நான் இந்த முறை நான் முயற்சி பண்ணுவேன். ஓகே, சோ இதுல இருந்து வர அவுட்லெட் வாட்டர் வந்து நீங்க ஊத்தி என்ன பண்ணுவீங்க? ஆமா, இது வர பியூட்டி வாட்டர்னு சொல்றாங்க. வேஸ்ட் வாட்டர் பியூட்டி வாட்டர்னு சொல்லுவாங்க. அந்த வாட்டரை நீங்க ஸ்டீம்ல ஊத்தி எடுக்கும்போது ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், ஃபேஸ்ல க்ளோ ஆகுது. சோ அதெல்லாமே சீக்கிரமா ரெக்கவரி ஆகும். கண்டிப்பா ட்ரை மை பெஸ்ட். ஓகே, செராக்கர்ன்றது வந்து எப்படி சொல்றதுனாக்கா ஏமாத்துற ப்ராடக்ட் இல்ல, அது போய் சொல்ற ப்ராடக்ட் இல்ல. ஒவ்வொரு ப்ராடக்டும் அதுல வந்து சத்தியம் இருக்குது. அப்பா அம்மா ரொம்ப விரும்புறாங்க, நிறைய வாங்கிட்டு போறாங்க. எனக்கும் வந்து ரெண்டு முக்கியமா சொல்ல போனா செராக்கர் இது வந்து அது இட்ஸ் நாட் அ பிசினஸ். முக்கியமா வந்து சேரிட்டில நம்பர் 1ன்னு சொல்லலாம். சேரிட்டி பண்றதுல, சர்வீஸ் பண்றதுல நம்பர் 1 கம்பெனின்னு சொல்லலாம். யாருமே அந்த அளவுக்கு டீப்பா வந்து போயிட்டு சர்வீஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன கையில கொடுத்துருவாங்க, அப்படி ஏதோ பண்ணிட்டு சும்மா போவாங்க. இங்க எனக்கு வருஷத்துக்கு 4 முறை எனக்கு கவனிக்கிறாங்க. என்ன மாத்திரம் இல்ல, எனக்குள்ள இருக்கிற என் ஜனங்களை வந்து 1000 பேர் இருக்கிறாங்க. அந்த 1000 பேருக்கும் அவங்க நல்லா உறுதுணையா இருந்து எனக்கு தேவையான ஹெல்ப் இல்லைன்னா சொல்றதுல, எது கட்டாலும் இல்லைன்னு சொல்லல. ரீசெண்டா எனக்கு பணத்தை சுத்துறதுக்கு 4 மீட்டர் வேணும் ஒரு பணத்துக்கு. நான் வேணும்னு சொன்ன பிறகு வேற யாரும் எனக்கு அவ்வளவு ஸ்டெப் எடுக்கல. செராக்கர் முன்னாடி வந்து 10,000 மீட்டர் வாங்கி கொடுத்தாங்க. அப்ப அது வந்து ஒரு எனக்கு முன்ன உதவி தானே. அந்த மாதிரி அவங்களுக்கு ஆக்சுவலி வேற எந்த கம்பெனி இல்ல சொல்ல முடியாது. தேங்க்யூ சோ மச்.